பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முதல்ல என்ன ராசி வருது அப்படின்னா மேஷ ராசி வருதுமா. மேஷ ராசி எதனால் சொல்கிறோம் அப்படின்னாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2025 சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியாக வருது. அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆக இந்த மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லா மேஷராசி அன்பர்களும் கவனமாக இருக்கணுமா? இல்லை, அவங்களோட வயசை பொறுத்து. இப்போ ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்காங்க அப்படின்னா தோராயமாக ஒரு 10, 12, 20, 21 அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முத ரவுண்டு 7 நாட்டு சனி அப்படின்றது வரும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விரைய சனியாக வரும். விரைய சனியாக வரும்போது விரைய சனி பல படிப்பினைகளை கொடுப்பாரு. பல படிப்பினைகள் அப்படின்றது எதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு தடுமாற்றம், எல்லாத்துலேயும் ஒரு முடக்கம், எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, போகிற இடம்லாம் பிரச்சனை அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா பிரச்சனை அப்படின்றத ஒன்று கொடுத்து இந்த பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி வந்து அதை சமாளிக்கணும் அப்படின்ற மனோ வலிமையும் ஒரு தைரியத்தையும் ஒரு படிப்பினையும் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆக நம்மளை பதப்படுத்துவார். தீட்ட தான் வைரோம் அப்படிம்பாங்க. ஆக நம்மளை தீட்டுற வேலையே செய்வார் அப்படின்னு சொல்லணும். அப்போ இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் ரவுண்டு வருது அப்படின்னா அது விரைய சனி. நீங்கள் எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியம், உணவு, படிப்பு, தொழில், நம்மளோட சமுதாயம், நம்மளோட பேர், புகழ், மரியாதை எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 2வது ரவுண்டு வருது. இப்போ தோராயமாக ஒரு 45, 46 வயசு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டு வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் அதீத கவனமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை 7 நாட்டு சனி அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே ஒரு முறை சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை செதுக்கி சிற்பமாக்கிட்டாரு. இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்ப்பாரு. நம்ம அவர் செதுக்கி சிற்பமாயிட்டு போனாலும் போய் பல வருடம் ஆகுது இல்லைங்களா? நம்மளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணவம், கண்மம், மாயை, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல அசுத்தங்கள் நமக்குள்ள ஆட்கொள்ளும். அப்போ திருப்பி 2வது பாவத்தில் 2வது முறை வரும்போது அதெல்லாம் அவர் க்ளீன் பண்ணிட்டு போவார். அப்போ பெரிய படிப்பினை, பெரிய பிரச்சனைகள், பெரிய குழப்பங்கள் அப்படின்றது இல்லை. நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், இப்போ 60 வயசு மேலே ஆகுது, 70 வயசு கிட்ட ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 3வது ரவுண்டு வருவார். இப்போ 3வது ரவுண்டு வரும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் அதீத கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆக இந்த மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின் போது நீங்கள் என்ன சனியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஹனுமான வழிபாடு பண்ணுறது அப்படின்றது, ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்குமா. இது வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி என்ன அப்படின்னா மேஷராசி. 2வது வந்து பாருங்கள் சிம்மராசி அன்பர்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக வராரு. பொதுவாக இந்த அஷ்டம சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காசு இருக்காது, பேர் இருக்காது, மரியாதை இருக்காது, அந்தஸ்து இருக்காது, கௌரவம் இருக்காது, குடும்பத்தில் நிம்மதியும் இருக்காது, உடம்புல ஆரோக்கியமும் இருக்காது. ஆக ஒரு மனுஷனை எந்தெந்த விதத்துலலாம் அடிக்க முடியுமோ அத்தனை விஷயத்துலையும் சனி பகவான் அடிப்பான். எந்தெந்த விதத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பலவீனமாக்க முடியுமோ அத்துணை விதத்துலையும் பலவீனமாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அஷ்டமத்து சனியில் இருக்கிறோம் அப்படின்னா விஷயம் நம்மளோட குணாதிசயங்களை ரொம்ப வந்து கண்ணியமாக பார்த்துக்கணும். குணாதிசயங்கள் நம்மளோட வந்து பழக்க வழக்கங்கள் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். 2வது வந்து பாருங்கள், அதிக லெவலில் விரையும் அப்படின்றது பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா பண வரவு அப்படின்றது தடையாகும். தடைப்படுத்துவார் சனி பகவான். ஆக பணத்தை செலவு பண்ணும்போது யோசிச்சு செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் நல்லா இல்லை, அஷ்டமத்து சனியாக வராரு அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முதுகு டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, கழுத்து எலும்பு தேய்மானம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி வலி, கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுறது. அதே மாதிரி பயணத்தில் கவனம் அப்படின்றது தேவை. வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக நம்ம வந்து சனி பகவானுக்கு அப்படின்ற உரிய மரியாதை கொடுக்கணும். இறை வழிபாடு பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு ஆக்சிடென்ட். நம்ம ஒழுங்காக போனாலும் ரோட்டில் வரவங்க நேராக நம்ம ரோட்டில் ஓரமாக நடந்து போயிட்டுருப்போம். எவனும் வந்து நேராக வந்து பிள்ளைங்க அப்போ தான் பைக் ஓட்ட கற்றுட்டுருக்கோம், பைக்கை நேராக கொண்டு வந்து நம்ம மேலே எடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக
உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பயணத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. யார்கிட்டையும் பிரச்சனையும் வேண்டாம், சண்டையும் வேண்டாம், வம்போ வேண்டாம், தும்போ வேண்டாம். அப்போ யார்கிட்டையும் நெருங்கியும் பழகாதீங்க, சண்டையும் போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில் தொழில் செய்கிற இடத்துல அதுக்கும் மேலே ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா தொழிலை எதையாவது கெடுப்பாங்க. தொழில் கெட்டுச்சுன்னா வருமானம் கெடும், வருமானம் கெட்டுச்சுன்னா மனசு கெடும், மனசு கெட்டுச்சுன்னா குடும்பம் கெடும், குடும்பம் கெட்டுச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் இல்லைங்களா? ஆக இத்தனை விஷயத்துலையும் பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்த ஆயத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அஷ்டம சனிக்குனே பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தாங்க இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தளி அப்படிங்கிற கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஈசன் இருக்கான். அந்த ஈசனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே பாருங்கள், சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க. சனி சாலிசா பாராயணம் பண்ணுறது மூலியமாகவும் இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். ஆக சிம்மராசி அன்பர்கள் நிறைய பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் நிறைஞ்ச வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஆக நீங்கள் உஷாராக இருக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், மீனராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீனம் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஜென்ம சனியில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா மனசு மந்தம் தட்டும், மனசு கிறுக்கு பிடிக்கும். சனி பகவான் மீனம் பொதுவாக பார்த்திங்கன்னா குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. அதே மாதிரி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆசான் 4 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடியவங்க, 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, 4 பேருக்கு பல விதத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களோட தயை அப்படின்றது தேவை, உங்களுக்கு ஒருத்தவங்களோட ஆலோசனை அப்படின்றது தேவை. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்மசனி 2 விதத்தை ஏற்படுத்துவார். ஒன்று, நம்ம மனசை கிறுக்க பிடிக்க வைப்பார். நம்மளை சுற்றி யார் யாரெல்லாம் நல்லவங்க, யார் யாரெல்லாம் நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்க இருந்தாங்க, அத்துணை பேர்களையும் நம்ம பகச்சிப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், 2வது ஒரு விஷயம் செய்வார். என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார். மந்த நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா உடலளவுலேயும் மந்த நிலை, மனதளவுலேயும் மந்த நிலை. அப்போ ஓடி ஓடி வேலை செஞ்சிருந்த மீனராசி அன்பர்களாக உங்களுக்கு இப்போ வேலை செய்யவே பிடிக்காது, நடந்து போய் வேலை செய்யவே பிடிக்காது. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் ஓடி ஓடி வேலை செய்யறது? இந்த மாதிரி ஒரு மந்த நிலை எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா, உட்காந்துட்டே இருந்தால் நல்லா இருக்கும், சும்மா இருந்தால் நல்லா இருக்குது. வேலை செஞ்சால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடம்புல என்ன ஒரு மனசை ஏற்படுத்துவார் அப்படின்னா, உடலில் பல பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துவார். உடலில் ரொம்ப தொந்தரவு இருக்குது, அதனால வேலை செய்ய முடியல, மனசு ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது, அதனால வேலை செய்ய முடியல. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்லலாம். ராகுக்கு இது பரவாயில்ல, 12 and 11 இது ஓகே. பட் பியாண்ட் தட் குரு பரவாயில்ல, 4ஆம் பாவம் இதுவும் பரவாயில்ல. இருந்தாலும் சனியினோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு மனசில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை முடக்க பார்ப்பாரு. ஆக நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, சனி பகவான் நம்மளுக்கு ஜென்மத்தில் இருக்கான். ஜென்மத்தில் இருக்க சனி பகவான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னல்களையும் இடையூறுகளையும் மனசை இந்த மாதிரி ஒரு மந்தமாக்குவான் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சனி பகவானை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்றதுல ஒரு குறிக்கோளாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ நம்ம வழிபாடு அப்படின்றது, பரிகாரம் அப்படின்றது ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? அப்போது மீனம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசு இருக்குது பார்த்தீங்களா, பசுக்கு உளுத்தம்பருப்பு தொட்டோட, அதாவது தோலோட கருப்பு உளுத்தம்பருப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, ராத்திரியே ஒரு 2 டம்ளர் ஊற வச்சிடணுங்க. மறுநாள் காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நல்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு அந்த உளுத்தம்பருப்பை போட்டு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சுங்க. கஞ்சி காய்ச்சும் போதே நல்ல வெல்லம் போட்டுடணும். அதில் வெல்லம் போட்டுட்டு தேங்காய் துருவி போட்டு கஞ்சி காய்ச்சணும். கஞ்சி காய்ச்சிட்டு அது ஆறின பின்னாடி ஒரு 5-6 வாழைப்பழம் அதில் போட்டுட்டு பசுவுக்கு கொண்டு போய் கொடுங்க. இது என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தினங்களில் கொடுக்கலாம், சனிக்கிழமை தினங்களில் கொடுக்கலாம். பொதுவாக பாருங்கள், பசுவுக்கு அந்த மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சனிக்கிழமை இந்த மாதிரி எந்த நாள்னாலும் கொடுக்கலாம். இல்லைங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீட்டில் இருப்போம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு வாரந்தோறும் கொடுக்கறதுனாலும் கொடுங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதுனாலும் கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவில் பாருங்கள் 33 கோடி தேவர்களும் ஐக்கியமாயிருக்காங்க. அப்போ
பசுக்கு இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி கொடுக்கறது மூலியமா ராகு கேது பிரீத்தி ஆவாங்க. நம்மளோட கெட்ட கர்மாக்கள் அப்படின்றது குறையும். ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி அடைவார். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக வாழ்ந்துக்கலாம். பிரச்சனை இல்லாமல் எது எப்படி எப்படி இருக்கோ அது அப்படி அப்படியே இருக்கிற மாதிரி வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்ந்துக்க முடியும்.